வித்தினாலே அல்ல, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நீங்க எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டீங்க? தேவனுடைய வசனத்தினால நீங்க பறந்திருக்கிறீங்க. தாயின் கருவிலே நீங்கள் உருவாகும் போது என் கண் உம்முடைய கண்கள் உன் கருவை கண்டது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பர்மிஷனோடு கூட தான் வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஜெனிப்பித்து இருக்கிறார். அப்படி என்றால் ஒரு குழந்தை 9 மாசமும் 9 நாளுமாக பிறந்து விழும்போதே அவன் எதிலே பறக்கப்பட்டிருக்கிறான்? வசனத்திலே அவன் பறக்கப்பட்டிருக்கிறான். வசனம் அவனுக்குள்ளே இருக்கிறது. அந்த தாய் கற்றுக்கொண்ட வார்த்தைகள், அந்த தாய் பண்ணின ஜெபங்கள், அந்த தாய் பாடின பாடல்கள், அந்த தாய் தேவனிடத்தில் முறையிட்ட எல்லா ஜெபங்களும் அந்த குழந்தையினுடைய காதார அந்த குழந்தை கேட்டிருக்கும். எத்தனை வசனங்கள் அந்த தாய் சொல்லுகிறார்களோ அத்தனை வசனங்களும் அந்த கருவில் இருக்கிற குழந்தைக்கு அது சரியாக கேட்க முடியும். அப்படி என்றால் அவன் பிறக்கும் போதே வசனத்தில் அவன் பிறக்கிறான். இன்றைக்கு கால வேளையில தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நீங்க எதை விடுறீங்களோ இல்லையோ கர்த்தருடைய வசனத்தை மட்டும் உறுதியா பிடிச்சுக்கணும். ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த வார்த்தை தான் நம்மை கடைசி வரைக்கும் கொண்டு போகும். மனுஷனுடைய வார்த்தைகள் பாதியிலே நின்று போகும், ஆனால் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்மை கொண்டு போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏறக்குறைய ஒரு 12 காரியங்கள் இந்த வசனத்தை நீங்கள் பிடிக்கும் போது நடக்கிற காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். 12 காரியங்களிலே ஏதோ ஒரு காரியங்களிலே தவற விடாம அத்தனை காரியங்களும் நீங்க வைராக்கியமாய் பிடிப்பீர்களானால் இந்த சுடர்களை போல சதா காலங்களிலும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது? இந்த வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? அந்த ஸ்தோத்திரம் வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை நம்மை புடமிடுகிறது. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. நமக்குள்ளே என்ன செய்கிறது? ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது, ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருகிறது. உலகத்தாரை போல அல்ல. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதிக்கும் போது நம்மை வசனம் புடமிடப்பட்டு கொண்டு வருகிறது. எந்த அளவுக்கு மோல்டு பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஸ்தோத்திரம் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சியில் ஒரு மீட்டிங்காக சென்றிருந்தேன். அந்த மீட்டிங் நான் போயிட்டு வரும்போது ஸ்தோத்திரம் ஒரு வண்டியில ஒரு பஸ்ல தான் பிரயாணம் பண்ணினேன். அப்பொழுது ஸ்தோத்திரம் எனக்கு பக்கத்தில் இருந்த ஒருவர், யாருன்னே தெரியல, ஆனால் கொஞ்ச தூரம் பொறுத்தோடனே அவர் வசனம் சொல்ல அவர் ஒரு கிறிஸ்துவர் என்ற ஸ்தோத்திரம் அறிவு எனக்கு கிடைச்சது. அதன் பிறகு நான் அவரை ஸ்தோத்திரம் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அவர் சொன்னாரு, ஒரு நாளைக்கு 30 வசனம் மனப்பாடம் பண்ணாம நான் தூங்க மாட்டேன் அப்படின்னாரு. அங்க சென்னை வருகிற வரைக்கும் அவர் உள்ளத்துக்குள்ளே அந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இருந்தார். அதன் பிறகு இங்கே வந்த உடனே நான் கை கொடுத்து ரொம்ப ஸ்தோத்திரம் அப்ரிஷியேட் பண்ணி அவரை வெல்கம் பண்ணின பிறகு அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு ஒருமையா ஸ்தோத்திரம், என்னுடைய தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, அனாதை ஹாஸ்டல்ல நான் படித்தேன். இன்னைக்கு நான் ஸ்தோத்திரம் IPS எழுதி எக்ஸாம் எழுதுகிறதுக்காக உங்களோடு கூட நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நாளைக்கு IPS எக்ஸாம் எழுத போறார். அன்னைக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுகிறேன். அவர் கையில போன் கூட கிடையாது. அப்படி அவர் IPS எக்ஸாம் எழுதுறதுக்காக திருச்சியில் இருந்து என்னோடு கூட வந்த கால வரைக்கும் அந்த வசனத்தை அவர் பேசிட்டே இருக்கிறாரு. அதன் பிறகு எனக்கு தொடர்பு இல்லை. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், எவ்வளவு படிப்பா இருந்தாலும் எவ்வளவா இருந்தாலும் அந்த ஸ்தோத்திரம் IPS IAS எது எழுதுனா இருந்தாலும் அந்த வார்த்தை ஒரு நாள் அவரை உயர்த்தும். நீங்க வார்த்தை சொல்ல எல்லாரும் மத்தியிலே சொல்லுகிறதுக்கு அல்ல, நீங்க வார்த்தை தேவ சமூகத்திலே சொல்ல அந்த வார்த்தை உங்களை உருவாக்கும், உங்களை புடமிடும், உங்களை உயர்த்தும், உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை கட்டி எழுப்பும்.
அவ்வளவு பவர்ஃபுல் இருக்கிறது இந்த வெப்பன். எல்லா ஆயுதத்தை விட இந்த வசனத்தை ரொம்ப ரொம்ப மகிமை பொருந்தினது மட்டுமல்ல, அது வல்லமை உள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தை நம்ம என்ன செய்கிறது என்று சொல்லுகிறது. கவனிங்கள், வேத வசனம் சொல்லுகிறது. 119ஆம் சங்கீதம் அதனுடைய 17வது வசனம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை தான் உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுவேன். அவருடைய வசனத்தை நான் பிழைப்புக்கப்படியாக, என்னுடைய பிழைப்பே அந்த வசனம் தான். ஆமென். இன்னைக்கு கால வேளையில தேவனுடைய ஆலயத்தில் முதல் 2வது ஆராதனையில வந்திருக்கிற உங்க வாழ்க்கை, உங்க பிழைப்பே இந்த வசனம் தான். எந்த அளவுக்கு நீங்க வசனத்தை முக்கியத்துவப்படுத்துகிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்க வசனத்தை பிடிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் ஒரு புதிய உயர்வை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் தேவ சமூகத்திலே சங்கீதம் 119ஆம் சங்கீதம் அதனுடைய 28வது வசனம் சொல்லுகிறது. கவனிக்க கேட்கிறேன். சஞ்சலத்தால் என் ஆத்துமா களைத்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை நிறுத்தும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வசனம் தான் நம்மளை நிக்க வைக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு வசனம் தான் என்னை இங்க இடத்துல நிக்க வைக்குது. உங்களை நிக்க வைக்கிறது அந்த வசனம் தான். நான் நிர்மூலமாகாமல், நான் விழாமல் என்னை கரம் பிடித்து தாங்குகிறது இந்த வசனம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இன்னைக்கு கால வேளையில வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளே, உங்க வாழ்க்கையில வசனம் தான் உங்களை, நீங்க வசனத்தை எந்த அளவுக்கு பிடித்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களை கர்த்தருடைய வசனம் தாங்கி கொண்டு இருக்கும். எந்த பலவீனம் வந்தாலும் இந்த வசனம் உன்னை தாங்கும். எந்த வியாதி பலவீனங்கள் போராட்டங்கள் மத்தியில் இந்த வசனம் உங்களை பலப்படுத்தும். இது சாதாரண பலன் அல்ல, இது சாதாரணதான ஒரு ஸ்தோத்திரம் காரியம் அல்ல. இன்றைக்கு இந்த வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம உட்கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் பிடிக்கிறோமோ, எந்த அளவு நம்ம அந்த வார்த்தை முக்கியத்துவப்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு பலனை கர்த்தர் தருவார். 1008 வியாதிகள் நமக்கு இருக்கலாம், ஏகப்பட்ட போராட்டங்கள் நமக்கு மனதளவில் இருக்கலாம், நிறைய மன கிளேசங்கள் நமக்கு இருக்கலாம். இது ஒன்னும் வசனத்துக்கு நாம் ஒப்பிடும் போது இது ஒன்னும் நமக்கு சேதம் வராதபடி காத்துக் கொள்ளுகிற கர்த்தருடைய கரம் இன்றைக்கு இந்த வார்த்தை தான் உங்களை நடத்த போகிறது. ஹல்லேலூயா. நீங்க எது விடுறீங்களோ இல்லையோ, வசனத்தை மட்டும் விடாம நீங்க கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருந்து இந்த வார்த்தையை நீங்க பிடிச்சிட்டனா, அந்த வார்த்தை தான் உங்களை இந்த நாளில கர்த்தர் தட்டி எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும், வெளிப்படுத்தல் விசேஷம் 3:8 சொல்லுகிறது, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். இந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்றேன், ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளையே, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ தேவனுடைய நாமத்தை மறுதலியாதபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக இந்த மாசம் ஒரு புதிய வாசல் திறக்க போகிறார். அடைஞ்சு கிடக்கிற வாசல் எல்லாம் கர்த்தர் திறக்க போறார். நம்புறீங்களா? விசுவாசத்தோட சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்க. எனக்காக ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறீர். ஒருவர் என்னை பூட்ட முடியாது. சொல்லுங்க வாய் திறந்து. என் வசனத்தை நீ கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். நிறைய வாசல்கள் அடைஞ்சு கிடக்குது. நீங்க ஆவியின் கண்களில் பாருங்க, பல வாசல்கள் திறக்கல, இன்னும் பல வாசல்கள் அடைக்கப்பட்டு இருக்கு. வேலை விஷயமாகட்டும், குடும்ப விஷயமாகட்டும், கல்யாண விஷயமாகட்டும், வீடு வேலையாகட்டும், ஏதோ 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 ஒரு காரியங்களில் எல்லாம் அடைஞ்சு கிடக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் திறப்பார். விசுவாசமா சொல்லுங்க, எனக்காக என் வாழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்பட்டது போல தானாய் திறக்கிற வாசல்கள் இன்றைக்கு கர்த்தர் திறக்கப்படுவதாக. எப்பத்தா என்று சொல்லுகிறேன், திறக்கப்படுவதாக. என்னென்ன காரியங்களிலே வழிகள் வாசல்கள் திறக்கப்படணுமோ அந்தந்த காரியங்களில் கர்த்தர் உங்களுக்காக வாசல்கள் வழிகள் திறக்கப்பட்டு லெகுவான பாதையாய், இடுக்கமான வாசல்கள், நெருக்கமான வாசல்கள் எல்லாம் லெகுவான பாதையாய் நீ கடந்து சென்று மேன்மையான ஒரு இடத்திற்கு போகக்கூடிய அளவில் உன்னையும் உன் குடும்பத்தை கர்த்தர் அழகு பார்க்க போகிற நாட்கள் முன்பாக உண்டு.
நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்கிறார். பணம் நிறைய கொடுத்துட்டு ஊருப்பட்ட வியாதி, ஊருப்பட்ட செலவு வச்சு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொட்டுறதுக்கு அல்ல. கர்த்தர் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற நாட்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற நாட்கள் ஆரோக்கியமாய் வாழணும். ஆரோக்கியத்தோடு கூட கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் நடத்தணும். ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு சாட்சியா நிக்கணும். புறஜாதிகளுக்கு மத்தியில் ஒரு தேவ பிள்ளையாய் நீ மாறணும். அதற்கு தான் இந்த வார்த்தை உங்க கையில கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். நீங்கள் சுடர்களை போல பிரகாசிக்கணும்னா இதை பிடிச்சுக்கணும், இந்த வார்த்தை பிடிச்சுக்கணும். பைபிள் சொல்லுகிறது, சங்கீதத்தின் புத்தகம் 107ஆம் சங்கீதம் அதனுடைய 20வது வசனம் சொல்லுகிறது, என் வசனத்தை நான் அனுப்பி உன்னை சுகப்படுத்துவேன். அப்ப சுகம் எங்கிருந்து வரும்? வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு ஒரு சுகம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து எந்த வியாதியா இருந்தாலும் சரி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை அனுப்பி என் வியாதியை எடுத்து போடுங்க, என் பலவீனத்தை எடுத்து போடுங்க, என்னுடைய நோய்களை எடுத்து போடுங்க சொல்லி கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவர் வசனத்தை அனுப்ப போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? வசனத்தை அனுப்பி எந்தெந்த இடத்துல ஃபால்ட் இருக்கிறதோ அத்தனை பலவீனங்களையும் இன்னர் பார்ட்ஸ் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக. வெளியில தெரியாத நிறைய வியாதி உள்ளுக்குள்ள இருக்கும். நீங்க பிளட் டெஸ்ட் அது இதெல்லாம் எடுத்து பாருங்க, ஊருப்பட்ட வியாதி நம்ம சரீரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது கண்டுபிடிக்காத வரைக்கும் ஸ்தோத்திரம் போயிட்டே இருக்கலாம். ஆமே, பிரைஸ் தி லார்ட். கண்டுபிடிச்சா அதை பற்றி அதாச்சு இதாச்சுன்னு ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறான், வாயை திறந்து சொல்லணும். கர்த்தருடைய சுகமளிக்கிற கரம் என்னை தொட்டு இருக்கிறது, என்னை பலப்படுத்தி இருக்கிறது, என்னை ஆரோக்கியப்படுத்தி இருக்கிறது. நான் நல்லா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில கர்த்தருடைய சுகமளிக்கிற கரம் வசனத்தை அனுப்பி உங்களை சுகப்படுத்துறார். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, 38 ஆகட்டும், 42 ஆகட்டும், 18 ஆகட்டும், 12 ஆகட்டும், நாட்கள் வருஷங்கள் கணக்கு கர்த்தருக்கு முன்பா இல்ல. கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு உனக்கு வந்த வியாதி, எகிப்திற்கு வந்த ஒரு வியாதி உனக்கு நான் வர விட மாட்டேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்னைக்கு விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க, கர்த்தர் என்னை சுகப்படுத்தி இருக்கிறார். வீட்டுக்கு போகும்போது நீ ஒரு பலத்தோடு போகணும். வந்தது சோர்வோடு கூட வந்திருப்பேன், பலவீனத்தோடு வந்திருப்பேன். ஒருவேளை ஸ்தோத்திரம், சுகர், பிபி, அது இது எல்லாம் ஏறப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். இப்ப நீ வீட்டுக்கு போகும்போது, வீட்டுல போய் சேரும்போது ஒரு சுகமளிக்கிற கரம், டச்சிங், ஆண்டவருடைய கரம் உன்னை ஸ்பர்சிக்கணும், உன்னை தொடணும், உன்னை சுகப்படுத்தணும். அதுக்கு தான் இந்த வசனத்தை கர்த்தர் அனுப்புறாரு. அதுக்கு தான் இந்த வார்த்தை உனக்குள்ள கர்த்தர் கடந்து வருகிறது. அது ஊடுரு குத்துகிறது. பைபிள் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கவனியுங்கள். தேவனுடைய ஜீவனும் வல்லமையும் உள்ளது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும். வசனமே நம்ம உள்ள போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வருமா? ஆமே, வசனம் என்ன செய்யுமா? நமக்குள்ளே போய் ஊனை, கணுக்கள், ஆத்மா, எந்தெந்த இடத்துல ஃபால்ட் இருக்கு எல்லாம் கர்த்தர் இந்த வசனத்தை அனுப்பி சுகப்படுத்த போறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்னை சுகப்படுத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னை சுகப்படுத்தினீர், கர்த்தருடைய வசனத்தின்படி என்னை பலப்படுத்தினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:13 சொல்லுகிறது, வசனம் உங்களை ஆரோக்கியம் உண்டாக்கும், ஆரோக்கியம் உண்டாக்கும். பலன் இல்ல, ஆரோக்கியமே இல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வசனம் நம்மை பூஸ்ட் பண்ணிவிடும். வசனம் நம்மை ஆரோக்கியப்படுத்தும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆரோக்கியப்படுத்தும். எந்த பொல்லாப்பனும் நம்முடைய வீட்டுக்குள்ள வர முடியாது. காரணம், அந்த வசனம் வீட்டுக்குள்ள இருந்தா போதும், அந்த வார்த்தை நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பில்லி சூனியம், செய்வன, மந்திரம், தந்திரம் ஒண்ணும் நம்ம வீட்டை வர முடியாது. கர்த்தர் கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை அவனை கட்டி எழுப்பிட்டு. நல்ல கவனிச்சு கொள்ளுங்க, ஒரு தேவ பிள்ளைக்கு 3 பென்சிங் இருக்கு. ஸ்தோத்திரம், அது பிசாசு கண்டுபிடிச்சிட்டான். என்ன? யோபுக்கு உண்டானதும் யோபை வீட்டை சுற்றியும் 3 வேலி பென்சிங் போட்டு வச்சிருக்கு. என்ன? யோபையும் யோபின் பிள்ளைகளையும் யோபுக்கு உண்டானதையும் சுற்றி நீ வேலி அடைக்கவில்லையோ? யாருக்கு தெரியுது உன்னுடைய பென்சிங் இருக்கா இல்லையான்னு? சத்தம் சரி சொல்லுங்க. இந்த காலை வேளையில உங்க வீட்டை சுற்றி கர்த்தர் பென்சிங் போட்டு வச்சிருக்கிறாரு. அது சாத்தான் சொல்றான். நீ வேலி அடைக்கலையான்னு கேட்கிறாரு ஆண்டவர் இடத்துல பிசாசு. அப்போ
நமக்கு தெரியாமலேயே நம்மளை சூழ பாளையம் இறங்கி நம்மை பாதுகாக்கிற ஒரு கரம் தேவ கரம் என்பதை ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஆமே, ஹல்லேலூயா. அதனால தான் பர்மிஷன் கேட்கிறான். தேவனுடைய பர்மிஷன் இல்லாம நம்முடைய வீட்டை தொடுகிறதுக்கு சாத்தான் அனுமதி இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. வசனம் உள்ள வீட்டிலே சாத்தான் வர முடியாது. மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். வசனம் தான் சாத்தானை ஜெயிக்கிற வல்லமை. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை சாத்தானை ஜெயித்த கூட்டம். இந்த கால வேளையில் ஆலயத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாத்தானை ஜெயிக்கிற ஒரு கூட்டம். எப்பேற்பட்ட பந்தம், எப்பேற்பட்ட பிசாசு, எப்பேற்பட்ட குட்டி சாத்தான், எப்பேற்பட்ட ஏவல் செய்வன ஒன்னும் உங்களையும் உங்க காம்பவுண்டை தொட முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய மந்திரவாதியா இருந்தாலும் ஒன்னும் நடக்காது. அவன் அழிஞ்சு போவானே தவிர உங்களுக்கு ஒரு தலைமுடியில் இருக்கிற ஒரு முடி கூட அவர் அறியாம கீழே கொட்ட முடியாது. ஹல்லேலூயா. அவ்வளவு பவர்ஃபுல்லான வெப்பன் தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை யார் யாரெல்லாம் உயர்த்துறாங்களோ அவங்களை கர்த்தர் உயர்த்துவார். இந்த வசனத்துக்கு யார் முக்கியத்துவப்படுத்துகிறாங்களோ அவங்களை கர்த்தர் முக்கியத்துவப்படுத்துவார். இந்த வசனத்துக்கு யார் நடுங்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் உயர்த்துவார். என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன். என் வசனத்தை ஆதரிக்கிறவனுக்கு உணவும் உடையும் கொடுத்து அவனை ஆதரிப்பேன். என் வசனத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம். இன்றைக்கு இந்த வார்த்தை நீங்க உறுதியா நீங்க பிடிச்சு பாருங்க. உங்களுக்கு சமாதானம் இல்லாம இந்த வார்த்தை வசனம் படிச்சா போதும், சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா நதியை போல பாய்ந்து வரும். இன்னைக்கு இந்த கால வேளையில இந்த வசனத்தை ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை, இந்த வசனத்தை நீங்க உறுதியா பிடிச்சுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தை தான் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போறாரு. இந்த வார்த்தையில் இருந்து வருகிற உயர்வு தான் நம்மளை கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி கொண்டு இருக்க போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பகுதிக்கு நான் திரும்பி வருகிறேன். அவர் அருளின ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது, சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்ப வசனம் இருந்தாதான் என்ன உண்டாகும்? சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் போல இருக்கும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கவனிங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. தீபம் அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் கொடுத்த தீபம். ஆமே. நீங்க எல்லாம் சபைக்கு எப்படி இருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. விளக்கு, வெளிச்சம் கொடுக்கிற விளக்காய் இருக்கிறீங்க. வீட்டில் எப்படி இருக்கணும்? சபையில வெளிச்சம், வீட்டில் இருளு. அப்படியா? எப்படி? வீட்டிலும் வெளிச்சம், சபையிலும் வெளிச்சம், வேலை செய்யற இடத்திலும் அப்படி இருக்கிறீங்களா? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருன்னு லூக்கா சுவிசேஷத்துல நம்ம 11:35 வாசிக்கிறோம். அப்போ நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் என்ன ஆகும்? இருளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வசனத்தை நம்ம எடுத்து போடும்போது நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ள, என்ன கவனிங்க. ஆனா இஸ்ரவேல் மக்கள் விசுவாச பிரயாணம் தொடங்கின போது, இஸ்ரவேல் மக்கள் விசுவாசத்திலே அவர்கள் வனாந்தரத்தில் நடந்து வருகிறார்கள். அத்தனை பிள்ளைகளுக்கு ஆகாரம், வஸ்திரம், அவங்களுக்கு ஒன்றும் குறையில்லாம ஆண்டவர் அற்புதமா 40 வருஷம். எத்தனை வருஷம்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை இதுல நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. ஒருத்தரை கர்த்தர் அழைச்சால் கடைசி வரைக்கும் அவங்களை கைவிடவே மாட்டார். அந்த கரை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் 40 வருஷம் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அதனால தான் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் 2ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம், உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை இப்படியாய் போட்டிருக்கு பாருங்க. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆனாலும் அப்பொழுது கர்த்தர் என்னை 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை
உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். எத்தனை வருஷம்? அப்ப மன்னா முதல்ல எப்படி இருந்தது? தேனிட்ட பணியாரம். கொஞ்சம் கூட போய் நாட்கள் போக போக இங்க சாப்பிட்டு பழகிட்டாங்கல்ல. இப்ப கொஞ்சம் அந்த காதேஸ் வனாந்தரத்துல காதேஸ் பர்னா என்ற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அங்க அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. தண்ணி கிடைக்காம இந்த மன்னா சாப்பிட்ட உடனே தொண்டை அடைச்சிக்கிச்சு. அப்ப அந்த மன்னாவை என்ன சொன்னாங்க தெரியுமா? கொமிட்டிக்காயினுடைய ருசி மாதிரி இருக்கு. கொமிட்டிக்காய் என்ன ருசி? முதல்ல தேனிட்ட பணியாரம், இந்த வசனம் தான் அது. இரண்டாவது கொமிட்டிக்காய். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானோடு கூட சேரும்போது சொல்றாங்க, இந்த அப்பம் ஒலிவு மரத்தினுடைய எண்ணெயினுடைய டேஸ்ட் மாதிரி இருக்குன்னாங்க. ஒலிவு மரத்தினுடைய ஒலிவு எண்ணெய் சாப்பிட்டுருக்கீங்களா? ஒரு டேஸ்டும் இல்லாத எண்ணெய் தான் ஒலிவு எண்ணெய். ஒரு டேஸ்டும் இல்லை. ஆனால் சரீரத்துக்கு அவ்வளோ நல்லது. ஆனால் டேஸ்ட் இல்லை. அது என்ன சொல்றாருன்னா, இந்த ஒலிவு எண்ணெய் சாப்பிடும்போது தகட்டுமா. இப்போ மன்னா என்ன ஆயிடுச்சு இவங்களுக்கு? சொல்லுங்க. காலம் போக 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 வசனம் என்னாகும்? என்னாகும் பிரதர் சிஸ்டர்? வசனம் நமக்கு ஒவ்வொரு வசனம் நீங்க பாக்குறீங்க. எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பைபிள் படிக்கும் போது புதுசா ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க? இது நம்ம பார்த்த வசனம் தானே, நமக்கு தெரிஞ்ச வசனம் தானேன்னு சொன்னா வசனம் கிரியை செய்யாது. வசனம் வசனமாய் எடுக்கும் போதுதான் அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்து கொண்டு இருக்கும். நான் அப்ப படிச்சேனே, சின்ன வயசுல இருந்து படிக்கிறேனே, அது படிச்சேனே. நீங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சங்கீதம் 23வது சங்கீதம் எத்தனை வசனம்? 4 வசனமா? 6 7? 23வது சங்கீதம் 6 வசனம் இருக்கு. அந்த 6 வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சரியா கட்டப்படுகிறதுக்கு அந்த 6 வசனமே உங்க வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்திடும். ஆமே. அப்போ ஒரு அதிகாரத்திலேயே ஒரு மனுஷனை கட்டி எழுப்புகிறது ஒரு வசனம், ஒரு வார்த்தை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. லைஃப் டைம் சொல்றேன், ஒரு நாள் 2 நாள் இல்ல. உங்க லைஃப் டைமே ஒரு அதிகாரத்தில் 23ஆம் சங்கீதத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கடைசி வார்த்தையே சொல்லுது. என்ன வார்த்தை? நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம். என்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பரா இருக்கிறாரோ அன்னைக்கு மரணம் வரையும் அந்த மெய்ப்பர் உங்களோட இருக்கிறார் என்று கர்த்தர் உறுதிப்படுத்தும் போது அந்த வார்த்தை விட்டா வேற வார்த்தை என்ன வேணும் உங்களுக்கு? அந்த வார்த்தை விட்டா வேற வார்த்தை என்ன வேணும்? நன்மையும் கிருபையும் ஜீவன் உள்ள நாளெல்லாம் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கும் போது வேற காரியத்தை நான் ஏன் பார்க்கணும்? அந்த வசனம் அந்த அளவுக்கு நம்மை வெளிச்சத்துக்கு நேராய் நடத்துகிறது. இந்த கால வேளையில இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை எது விட்டாலும் விடலானாலும் வசனத்தை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. வசனத்தை நீங்க பேச 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 சத்ரு வெட்கப்பட்டு போயிடுவான். சந்தேகங்கள் குறையிறதுக்கு ஸ்தோத்திரம் கூடுறதுக்கு காரணம் வாயில வசனம் இல்லாததுனால தான். பைபிள் சொல்லுது, ஆண்டவரோடு கூட சீஷர்கள் ஸ்தோத்திரம் நடந்து போகிறாங்க. அவனை ஒரு தோட்டக்காரன் என்று எண்ணி இவரிடத்துல போய் கேட்கிறார், இயேசுவை நீங்கள் பார்த்தீர்களா? இயேசுவினிடத்துல இயேசுவை கேட்கிறார். யாரை போல கேட்கிறார்? ஒரு தோட்டக்காரனை போல. இயேசுவை அறியாத நிலையில இன்னைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? வசனத்துல உறுதி இல்லாததுனால. வசனத்தை நீங்க உறுதியா படிக்கும் போது உங்களை கர்த்தர் வெளிச்சமாய் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு வல்லமையுள்ள வார்த்தைகள் கர்த்தர் உண்மையில வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் ஆண்டவருடைய பிள்ளைகளே 18ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்திலே சொல்லுகிறது. அங்கே வார்த்தை கவனிங்கள். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் விளக்கு ஏற்றின பிறகு, விளக்குனா வசனம், அந்த வசனத்தை என்னவாய் மாற்றுவார்? என் இருளான பாதை எல்லாம் வெளிச்சமாய் மாற்றுவார். இந்த கால வேளையில இந்த
ஜூலை மாசத்துல நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, எது விட்டோ எது சாப்பிட்றதோ இல்லையோ வசனத்தை நான் உட்கொள்ளுவேன், வசனத்தை சரியா நான் கடைபிடிப்பேன், வசனத்தின்படி நான் வாழுவேன் என்று நீங்க தீர்மானம் எடுத்தா இந்த வசனம் நாளைக்கு உங்களை உயர்த்த போகிறது, உங்களை மேன்மைப்படுத்த போகிறது. அது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் மாற்ற போறாரு. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம், யோவான் எழும்பி பிரகாசிக்கிற, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாய் இருந்தீர்கள். சில காலம், கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் கர்த்தருக்கா வாழணும். ஆமென். யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன்னாடி 6 மாசம் முன்னாடி வந்துட்டாரு. வந்து ஸ்தோத்திரம், நான் தான் முன்னாடி வந்தேன்னு உள்ள ஒரு பெருமை அவனுக்கு இல்லை. அவர் சொல்லும் போது என்ன சொன்னாரு? அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்க நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேணும். இயேசு 6 மாசத்துக்கு பிறகு இயேசு வந்தார். இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். யாரு? யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்தார். இயேசுவுக்கே ஞானஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன் ஒரே பிரசங்கம். என்ன பிரசங்கம்? கோடாரி மரத்தடியில வைக்கப்பட்டிருக்கு, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்ட அக்கினியில போடப்படும் என்ற வார்த்தை. ஒரே பிரசங்கம் தான். கொஞ்ச காலம் பிரதர் சிஸ்டர், நான் எப்போது சொல்லுவேன், கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியமா வாழணும். நீளத்தை கர்த்தர் பார்க்கறது. 50 வருஷம் சபையில விசுவாசியா இருந்தேன், பாஸ்டரா இருந்தேன், ஊழியக்காரனா இருந்தேன். 50 வருஷம் என்ன சாதிச்ச? 50 வருஷம் இருந்துட்டு கர்த்தருக்கு நீ என்ன பண்ண? ஆண்டவர் ஒருபோது நீளத்தை பார்க்கறது இல்லை, ஆழத்தை பார்க்கிறாரு. எவ்வளவு டீப்பா நீ போற, எவ்வளவு ஆழமா தேவனுடைய சமூகத்தில் உன்னுடைய அஸ்திபாரம் போட்டு இருக்கிறேன். மழை வந்தது, காற்று வந்தது, எல்லாம் வந்தது. 2 வீடு கட்டிட்டாங்க. ஒருத்தர் வீடு என்னதுல கட்டினாங்க? மணலின் மேல் கட்டினாங்க. இன்னொருத்தர் பக்கத்துல ஆழமா, பைபிள் சொல்லுது, ஆழமாய் குழி தோண்டி பாறையின் மேல் தன்னுடைய அஸ்திவாரத்தை போட்டானா. மழை 2 இடத்துக்கும் ஒண்ணுதான் வந்தது. மழை வந்தது, காற்று வந்து, புயலும் வந்தது. 2 ஒரே நிலைமை தான் வந்தது. ஒன்னு இருக்கிற இடம் தெரியாம போச்சு, ஒன்னு ஸ்ட்ராங்கா நின்றுச்சு. இன்னைக்கு வசனத்துல கட்டுறவங்க வீடு, குடும்பம், வாழ்க்கை ஆசீர்வாதமா ஸ்ட்ராங்கா கர்த்தர் நிறுத்துவாராக. வசனத்தின் மேல கட்டப்படுகிற நீங்க, கர்த்தராலே போதிக்கப்பட்டிருக்கிற நீங்க, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற நீங்க, மற்றவர்கள் மத்தியில ஆச்சரியப்படக்கூடிய அளவில், அதிசயப்படக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை நடத்துவார். அதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு தேவ பிள்ளை கர்த்தரோடு கூட நெருங்கி இருக்கிறீங்களோ, போராட்டம் வரும், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், ஆனா அதெல்லாம் மேற்கொண்டு கர்த்தர் ஸ்தோத்திரம், மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினார். தண்ணீர் நெருப்பை நாங்கள் கடந்து வந்தோம், ஆனாலும் நாம் வந்த இடம் செழிப்பான இடம். எத்தனை பேர் சொல்றீங்க? என்னை ஒரு செழிப்பான இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வறட்சியான இடத்துல அல்ல என்ன வச்சிருக்கிறது. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூட்டை போலவும் எப்போதும் கனி கொடுக்கிற மரங்களாக, அதன் ஓரத்தில் நாட்டப்பட்ட மரங்களாக கர்த்தர் உன்னை சபையில வச்சிருக்கிறார். வசனத்துல உறுதியா பிடிச்சுக்கொள்ளுங்க. வசனம் இருந்தா வெளிச்சம் தானா வந்துடும். அந்த வசனம் படிக்க படிக்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். இனியும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த பெரிய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதற்கு ஏதுவாய் மாறட்டும். இதுவரை காணாத, இதுவரை பார்க்காத, இதுவரை செய்யாத, இதுவரை நினைக்காத காரியங்களை இந்த 7வது மாசத்துல கர்த்தர் செய்வார் என்று 2 கரங்களை தட்டி கர்த்தரிடத்துல சொல்லுங்க. கர்த்தரிடத்துல சொல்லுங்க. ரிபா ரபா ரஷக பரகதரா. ஆண்டவரை நல்ல துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் சொல்லுகிற வார்த்தை நீங்க ரிசீவ் பண்ணுகிறது மட்டுமல்ல, உங்க குடும்பத்துல இந்த மாசம் இது நிறைவேறணும். வார்த்தை உங்களை உயர்த்தணும், வார்த்தை உங்களை கட்டப்படணும், வார்த்தை உங்களை மகிமைப்படுத்தணும், வார்த்தை உங்க தடைகள் எல்லாம் உடைக்கணும். ஒரு வெளிச்சத்தை கர்த்தர்